பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது சொல் விளையாட்டு சொற்தேடல் தோப்போடு ஜெயம் அவர்கள் வணக்கம் வரன். இனிய மதிய வணக்கம் மற்றும் ஒரு சொல் தேடல் நிகழ்ச்சியினூடாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இது என்னுடைய 614வது நிகழ்வாகும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் வளமை போலவே முதல் 3 சொற்களை கண்டுபிடிப்பதற்கான கேள்விகளோட போகலாம். தனித்தனியா கேட்கவா இல்ல பொதுவாகவே விடவா? பழமை போல பொதுவா விடுங்க, உங்களுக்கு தெரியாது. தனித்தனியோட சொல்ல போறோமே, இது கேள்வி பதில் இல்லையே. தனித்தனியா கேட்டுன்னு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சி. அவா ரெடி. இப்ப தனித்தனியா கேட்டீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஒரு ஆள் சொல்லிட்டு சொல்லாத பட்சத்துல மற்ற ஆள்கிட்ட பொதுவா நீங்க விட்டுங்கன்னு சொன்னா, இப்ப நான் ரெண்டும் சொல்லிட்டு யோசிக்கிற கிடக்குல மற்ற சொல்லிடுறாங்கல்ல, கேள்வி கேட்கிறவா தானே கடைசியா நொடியல் அப்படி ஒவ்வொரு தடவை வரிசையில கேளுங்க. ஒரு டைமை கொடுத்து அந்த டைமுக்குள்ள சொல்லணும். ஓகே, ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு 2 செகண்டும் நொடிய கொடுத்துட்டு அவர்கள் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றவர் முதல்ல சொல்லட்டும். அதுக்கு பிறகு அப்படி அவர் சொல்லாட்டில் ஆனா தயவு செய்து அவர் எத்தனையோ நேரம் சொல்லிட்டார், எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு. 2 தான் தெரியும், 1 தான் தெரியும், இப்படி வருமோ அப்படி வருமோ, நான் நினைச்சது நினைக்காது, இது ஒன்றும் சொல்லாதீங்க. நீங்க 2 தெரிஞ்சாலும் 3வது ஏதோ ஒரு நீங்க கிரியேட் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. அது மற்ற ஆள் அதை சரியா கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்ப நான் இப்ப அந்த பேரை நான் எழுதவா? முதல்ல யார் ஒழுங்கின்படி? ஓகே, முதல்ல யார் வர்றீங்க? சரி, மௌனம் காக்கும் பட்டது நான் வருகின்றேன். ஓகே, 2வது மூன்றாவது சரி செல்வியாம், 4வது அப்ப நான், 5வது சரோஜினியா போடும். எல்லாரும் வந்திருக்கிறா. சரோஜினி அக்கா இல்ல, சிவமணி நிக்கிறார். இன்றைக்கு மௌன பிரதம தெரியாது. நேரம் மாறி போயிட்டு அவர் இது பாஸ் இதுல தேவரம் வேலை முடிஞ்சு வந்து பார்த்தேன், போட்டி நடந்தது. செல்வியா கண்ணை கொஞ்சம் வேலைக்கு வெளிக்கிடோம் மண்டவன் முடிச்சிட்டு தானே ஆரம்பிச்சேன். நீங்க கொஞ்சம் வேலை பாருங்க. ஆமா, பிரச்சனை நானும் நிக்கிறேன். 2 பேரும் எழுதிருக்கீங்களா? உங்களோட பேரும் இல்ல, எல்லாத்தையும் பேரும் எழுதிருக்கேன். 2, 4, 6, 8 பேரா? வேற யாரும் நிக்கிறீங்களா? இல்ல தானே. 9 பேர். நான் எத்தனையாவதுன்னு சொல்லுங்க. 3வதா? நீங்க 4வது. 4வது. வாணிமோகன் முதலாவது, 2வது ஜேசி, 3வது செல்வி அவர்கள், 4வது பத்மினி, 5வது ஜெயாக்கா, 6வது சரோஜினி அக்கா, 7வது சிவமணி அவர்கள், 8வது நேவிஸ் அக்கா. 9 வேற யார் நிக்கிறது? 9 தெரியுது, தெரியல. 9 பேர் நிக்கிறோம். சரோஜினி அக்கா ஜெயசி 2, பத்மினி ஆண்டி 3, நேவிஸ் ஆண்டி 4, சிவமணி 5, செல்வி அக்கா 6, ஜெயநாடு 7, நான் 8. அவர் என்ன சொல்றாரு தெரியல. நான் 1 நிக்கிறேன், வாணி 2, ஜெயாக்கா 3வது நிக்கிறீங்க, ஜெயமல 3, 6, 9, ஜெயமல சேர்த்தா 8. ஓகே, ஜெயமல சேர்க்காட்டா 8. அதுல 9 பேர் இருக்கிறோம். ஜெயமல இல்லாட்டி 8. ஓகே, இப்ப நான் வேற யார் புதுசா வந்தா சொல்லுங்க பேரு. ஓகே, முதலாவதுக்கான தரவுகள் தருகிறேன். முதல் வாணி அவர்களுக்கான தரவு. எல்லாருமே ஜோசிங்கோ. அவர் சொல்ல பிள்ளையா சொன்னாலோ அல்லது சொல்லாத பட்சத்தில் மற்ற அதுக்கு அடுத்த ஆள் சொல்ல வேணும். அதோடன்படி நான் கேட்டு போவேன். பிறகு 3 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவதுக்கான தரவு உடலின் அடிப்படை கட்டமைப்பான எலும்பை குறிக்கும். உடலின் அடிப்படை கட்டமைப்பான எலும்பை குறிக்கும் சொல். 2வது மலர்வதற்கு தயாராகும் நிலையில் உள்ள இதழ்கள் குவிந்த நிலை. மலர்வதற்கு தயாராகும் நிலையில் உள்ள இதழ்கள் குவிந்த நிலை. 3வது ஒருவரின் அழகில் அல்லது செயலில் மயங்கி போவதை குறிக்கும். ஒருவரின் அழகில் அல்லது செயலில் மயங்கி போவதை குறிக்கும். 3 எழுத்துக்கள். ஆனா முதலாவது அகராதி சொல்ல வரும், மற்ற 2ம் நேரடி சொற்கள். 3வது சொல்லுங்க. ஒருவரின் அழகில் அல்லது செயலில் மயங்கி போவதை குறிக்கும்.
ஒருவர் ஒருவரின் அழகிலேயோ அல்லது செயலிலேயோ மயங்கி போவதை குறிக்கும். ஐயோ, ஆ. மலர்வதற்கு ரெண்டாவது தடவை ஒரு தடவை சொல்லிருந்தோம். மலர்வதற்கு தயாராகும் நிலையில் உள்ள இதழ்கள் குவிந்த நிலை. ஓகே, இதழ்கள் குவிந்த நிலை. மலர்வதற்கு தயாரான இதழ்கள். ஓகே, முதலாவது அட்டு, மொட்டு, கட்டு. கட்டழகுல மயங்குறானே. ஓகே, அவுட்டு. நெக்ஸ்ட். ஆனா யோசிச்சிருக்கிறீங்க, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா வருவோம். நன்றி. ஓகே, வேற யாராவது வேற யாரும் இல்ல, ஜெசி அவர்கள் ஏதாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல, நான் அந்த முட்டை தான் நான் கண்டுபிடிச்சேன். ரெண்டாவது மொட்டு மொட்டு. மொட்டு சரிதான், ஆனால் அதுக்குரிய அர்த்தம் வந்து இன்னொன்றுக்கும் இருக்குது. சரியா? அப்படியா? அந்த பூ மொட்டு என்றதுக்கான அர்த்தத்தை தான் அது எடுத்திருக்கிறேன். பூ மொட்டு தான் அதுண்ட இதுண்ட அர்த்தம். ஆனா சரி, முதல் எழுத்து சரி. நீங்க சொன்ன மொட்டுண்ட முதல் எழுத்து சரி. மற்றதை கண்டுபிடிங்க பாப்பா. ஒரு உதவி தந்திருக்கிறேன். அதே மாதிரி வாணி மோகன் அவர்கள் முதலாவது சொன்னதுல முதல் எழுத்து சரி. ஓ, நான் சொல்லி பாக்குறேன். உங்க வரேன். செல்வி அவர்கள் ஒரு கேட்டுட்டு வரேன் அந்த உடன்படி. கொஞ்சம் மாத்தி இருக்கிற விதிமுறைகளை. செல்வி அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? பத்மினி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஜெயாக்கா இல்ல. சரோஜினி அக்கா? வட்டு, மொட்டு, கட்டு. அதான தவறு. சிவமணி அவர்கள் இப்ப சொல்லுங்க. நான் சும்மா சொல்லி பாக்குறேன். முதலாவதுக்கு தெரியல, தொக்குன்னு சும்மா சொல்றேன். மற்றதுக்கு மொக்கு, மற்றதுக்கு சொக்குன்னு சொல்லி பாக்குறேன். இப்ப வாணி மோகன் அவர்கள் முதலாவது சொல்லுவேன் நினைக்கிறேன். நான் என்ன கேட்கலையே நீங்கள்? நான் மூன்றாவது இல்ல, நான் எல்லாட்ட பேரும் வாசிச்சினான், நீங்க கவனிக்கல. ஜெசிக்கு பிறகு செல்வி அவர்கள், பத்மி ரைட் ரைட், நான் கேட்கல. ஓகே, மன்னிப்பிடம். அக்கு முதலாவதுக்கு. ஓகே, நான் மொக்கவும் இதே எழுதி போட்டுதான் நான் அவருக்கு பிறகுதானே நான் 2 ஓட்டு. ரெண்டாவதா ஜெசி வந்திருந்த? ஜெசி ரெண்டாவது, மூன்றாவது உங்களோட பேர் இருந்தது. ஓகே ஓகே ஓகே, நான் பத்மினி என்னைக்கு போட்டேன். ஓகே ஓகே, இதுக்கான விடைகள் வந்து அக்கு, மொக்கு, சொக்கு. அத நானா சரி என்று படித்தேன்னு சொன்னேன். முதலாவதுக்கான முதலெழுத்து சரியன், மற்றது முதலெழுத்து சரி. அது மொக்கா. மொக்குன்றது பூ மொட்டு என்ற அர்த்தம். அப்ப பூ மொட்டு தந்த நான் சொன்னீங்க. மூன்றாவது சொக்கு. சொக்கி போயிருக்கிறது உண்ட பார்த்தோன்னு ஒரு அழகோ எல்லாம் செய்யல மயங்கி போயிருக்கிறது. சொக்கி போயிருக்கிறது அது சொக்கு. சொக்கு சுந்தரி. ஜெயமலர் சோனாவும் சரியான அதுக்கு என்ன சொக்கு சொக்கி போய் நிக்கிறான். அது சொக்குதான். அது மூன்றாவது சொல்றேன். சொக்கி. நான் சோனான்னு நினைச்சேன். ஓகே ஓகே, சொக்கு சோனாதான் சொக்கு. ஓகே ஓகே ஓகே, அடுத்தது ஜெசி அவர்களுக்கான கேள்வியா? இல்ல, ஓகே, இது 3 எழுத்து தான். 3 எழுத்துக்கள். இது ஒரு செய்கை, பலருக்கு பிடிக்காத ஒன்று. இது ஒரு செய்கை தான், ஆனா பலருக்கு பிடிக்காது. இரண்டாவது, விலங்குகளை மனிதர்களையும் கூட பாரம்பரியமாக அச்சுறுத்தும் ஒரு கருவி. விலங்குகளை மனிதர்களையும் கூட பாரம்பரியமாக அச்சுறுத்தும் ஒரு கருவி. மூன்றாவது, உடையிலோ பாத்திரத்திலோ இது இருந்தால் மதிப்பில்லை. எங்களுடைய ஆடை, அதை நாங்கள் அணிகிற ஆடையிலும் சரி பாத்திரங்களும் சரி இது இருந்தால் மதிப்பில்லாம போயிடும். 3 எழுத்தா? 3 எழுத்து.
முதலாவது என்ன சொன்னீங்க? இது ஒரு செய்கை, பலருக்கு பிடிக்காத ஒன்று. இரண்டாவது, விலங்குகளை மனிதர்களையும் கூட பாரம்பரியமாக அச்சுறுத்தும் கருவி. இது ஒரு செய்கை, மற்றது என்ன அது? பலருக்கு பிடிக்காது. அந்த செய்கை வந்து சிலருக்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும், மற்ற பலருக்கு பிடிக்காது. விலங்குகளையும் மனிதர்களையும் அச்சுறுத்தும் ஒரு கருவி. பாரம்பரியமாக, அதாவது பழைய காலங்கள்ல இருந்தே அது ஒரு அச்சுறுத்தும் கருவி. மூன்றாவது என்ன சொன்னீங்க? உடையிலயோ பாத்திரத்திலயோ இது இருந்தால் மதிப்பில்லை. மக்களும் செல்வி அவர்கள் சொல்லுங்க. காயம், ஈயம், சாயம் என்று சொல்றேன். அது அதுல ஒன்று பிழைச்சு போச்சு. ஓகே. அது தவறான விடை. பத்மினி சொல்லுங்க. கடைசிக்கு கரண், இரண்டாவதுக்கு கருவிக்கு என்ன? பலருக்கு கருவி வந்து அப்படி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன வாணிமோகன் அவர்கள் தொடர்ந்து சொன்னவர். பரல் முதலாவதுக்கு செய்கை உரல் என்று. தவறு. ஜியாக்கா சொல்லுங்க. கம்பு, அம்பு, செம்பன்னு சொல்லிவோம். அது தவறு. சரோஜினி அக்கா. எனக்கு தெரியல. சிவமணி அவர்கள். தெரியல, எனக்கும் தெரியல. நேவிசக்கா. நான் வீசல் கூசல் என்று சொல்லி பார்க்கிறேன். வீசல் கூசல் மதிப்பில்லது நாசல். எல்லாரும் தவறாத்தான் சொல்றீங்க. திருப்ப வாணிமோகன் சொல்லுங்க பாப்போம். ஆட்டை சாட்டை ஓட்டை. வாழ்த்துக்கள். முதலாவது தவறு. முதலாவது அப்படியா? ஓ, நான் யோசிச்சேன், நம்ம வேட்டையா? அப்ப அது தர கொஞ்சம் சொல்லுங்க முதலாவது. இது ஒரு செய்கை, ஆனா பலருக்கு பிடிக்காது. சிலருக்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும். வேட்டை. வேட்டையாடுறது இல்ல, சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. இல்ல இல்ல, வேற யார் சொல்ல போறீங்க? நான் சொல்லவா? சேட்டை. ஓகே. வேட்டை நானும் எடுத்து வச்சிருந்தேன். நான் அது கருவிதானேன்னு வேற ஆண்டு விட்டுட்டேன். என்ன பதில்? சேட்டை, சாட்டை, ஓட்டை. ஓட்டை. உடுப்புலயும் சரி, பாத்திரங்களே ஓட்டை விழுந்து அதுல மதிப்பில்லை தானே. ஆனா நீங்க சொல்லிக்கலாம், இப்ப அதில் பசடாம இருக்கட்டு. ஓ, அது சொல்லியிருக்கலாம் தான். ஆனா அது சிலருக்கு அது ஃபேஷனா இப்ப போயிட்டுது. ரெண்டாவது வேட்டையா? ரெண்டாவதுல முதல்ல வேட்டையில சாட்டை. சாட்டை. சாட்டை தான் சொன்னவர். ஓகே ஓகே. நான் ஓட்டை எடுத்துட்டு வேட்டை எடுத்துட்டு வராதுன்னுட்டு வந்துட்டேன். ரெண்டாவதுக்கு என்ன? சாட்டை. சாட்டை அடி கொடுக்கறதா மனிதருக்கும் அந்த நேரம் விழுகிறதா, நம்ம மிருகங்களையும் அதால அடிச்சுதான் தின்றது. முதலாவது காட்டு, முதலாவது சேட்டை, ரெண்டாவது சாட்டை. முதலாவது சேட்டை. சேட்டை வந்து சில பேருக்கு பிடிக்காதுன்றபடியா சேட்டை, சாட்டை, மற்றது ஓட்டை. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்தது செல்வி அவர்களுக்குரிய. இப்ப இதுதான் செல்வி அவர்கள். அதற்குரிய கேள்வி வந்து ஓகே. முதலாவதுக்கான தரவு அது அகராதி சொல்லா இருக்கலாம். தேவ வாக்கியத்துக்கு இப்படி ஒரு சொல் இருக்கு. தேவ வாக்கியத்துக்கான ஒரு சொல். இரண்டாவது, பேச்சு வழக்கு மொழிகளுள் இது ஆதிக்கம். ഇതിന്റെ ஆதிக்கம் தான் கூட. பேச்சு வழக்கு மொழிகளுள் இது ஆதிக்கம் பெற்றுள்ளது. மூன்றாவது, தீவிரமான கட்டுப்பாடற்ற உணர்வு. எத்தனை எழுத்துக்கள்? மூன்று எழுத்துக்கள் தான். முதலாவது தேவ வாக்கியத்துக்குரிய ஒரு சொல். இரண்டாவது, பேச்சு வழக்கு மொழிகளுள் இது ஆதிக்கம் பெற்றுள்ளது. இந்த வழக்கு நாகரிகமானது அல்ல. சரி, நாகரிகமான சொல் அல்ல அந்த இது. மூன்றாவது, தீவிரமான கட்டுப்பாடற்ற உணர்வு. முதலாவது வந்து அகராதி சொல்லுதான். மற்ற ரெண்டும் தேவ வாக்கியம் சொன்னீங்களா? தேவ வாக்கியத்துக்குரிய ஒரு சொல். அது என்ன தேவ வாக்கியம் என்றாலே என்ன விளங்க இல்லையே எனக்கு அது. அதாவது இதுதான் இப்ப
எங்கட இதுகள் மாதிரி சமய இதோட சம்பந்தப்பட்டது. இறைவனால் கூறப்பட்ட வாக்கியங்கள், தேவ வாக்கியம் என்றது இறைவனால் கூறப்பட்ட இந்த வாக்கியம். சுலோகம் அதுகள் மாதிரி எதுவும் அதுகள் மாதிரி அப்படியானது இந்து மக்கள் அப்படி சொல்லலாம். மற்ற பகவத்கீதை இருக்குத்தானே, அது ஒரு கடவுளால கொடுக்கப்பட்டது, கண்ணலால் கொடுக்கப்பட்டது இருக்கு. அது தேவ வாக்கியம் தான். அது மாதிரி இப்ப எங்களுக்கு எங்களோட பைபிளும் ஒரு தேவ வாக்கியம் தான். அதே மாதிரி குர்ஆனும் ஒரு தேவ இதுகள் தான். திருப்பி ரெண்டாவது மூன்றாவது அதை சொல்லுங்க. இரண்டாவது பேச்சு வழக்கு மொழிகளுள் இது ஆதிக்கம் பெற்றுள்ளது. இந்த வழக்கு நாகரிகமானது அல்ல. இப்ப எங்கட தமிழ் மொழியே இப்ப இவ்வளவு வேற 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 இதுகளால ஒவ்வொரு இடத்துக்கிடம் மாறி மாறி போய் கொண்டிருக்குத்தானே. ஒவ்வொரு இடங்களுக்கு மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேச்சு வழக்கு மாறிக்கொண்டு போகுது தமிழ் மொழி. அது மாதிரிதான் இது. மூன்றாவது தீவிரமான கட்டுப்பாடற்ற உணர்வு. முதலாவதுக்கு தெரிய அச்சை கொச்சை இச்சை என்று சொல்லி பாக்குறேன். எனக்கு அது தெரியல. முதலாவது இது ஒன்று 3 எழுத்துங்களா சொன்னீங்க? சிறப்பு வாழ்த்துக்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க. அதான் சரியான தெரியாது. நான் சும்மா அதை அந்த இதை நான் கொச்சையா பேசுறேன். நீங்க அது அந்த இதுக்கு யோசிச்சேன். அச்சை மூன்றாவது அச்சை கொச்சை இச்சை தான் இதுக்கான விடைகள். அச்சை கொச்சை இச்சை. அச்சை என்றா தேவ வாக்கியம் இருக்குது. அச்சை மற்ற கொச்சையாக பேசி பேசி இப்ப தமிழ் மொழிகள் எல்லாம் வேற வேற மாதிரி போய் கொண்டிருக்குது. அதே மாதிரி மற்ற இச்சை காமம் பண்றதுக்கான சொல்லி தீவிரமான கட்டுப்பாடற்ற உணர்வு தானே அது இச்சை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரே அடியில அடிச்சிட்டீங்க. அடுத்தது பத்மினி அவர்கள், உங்களுக்கான ஒரு சொற்கள். இது இது 3 எழுத்து தான். சரியா? முதலாவதுக்கான தர உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வருது. பாப்பம் சொல்றீங்களோண்டு. பேய்கள் உலாவும் காலம் என நம்பினர் அந்த காலத்தில். அந்த காலத்தில் இந்த நேரத்துலதான் பேய்கள் உலாவுறதாக. அதாவது பேய்கள் உலாவும் காலம் என நம்பினார்கள் அந்த காலத்தில். இரண்டாவது மருத்துவ குணம் கொண்ட ஒரு பாரம்பரிய மூலிகை. மருத்துவ குணம் கொண்ட எல்லா வீடுகளிலும் இருக்கு மனைமா பாரம்பரிய மூலிகை. மூன்றாவது மலர் மாலையை இப்படி சொல்லுவோம். மலர் மாலையை இப்பாரும் சொல்லுவோம். மலர் மாலை முதல் ரெண்டையும் கண்டுபிடிச்சீங்கன்னா மற்றது ஏதாவது ஒரு எழுத்த போட்டுன்னு சொல்லலாம். அதுதான் பேய்களண்டா பிசாசு தானே. அது உலாவும் அந்த காலம் எந்த நேரம், அதாவது காலத்தை குறிக்கிறது. காலமா என்ன காலம்? இந்த நேரத்துல வெளியில போகாதையும் கொண்டெல்லாம் சொல்லுவி நம்ம. என்ன இந்த நேரத்துல வெளியில போக கூடாது. கஷ்டகாலம் இல்ல செக்கல். அப்படி செக்கல்லடா 4 எழுத்து இல்ல. வெளியில சொல்லாம நீங்க தேடி போட்டு சொல்லுங்க. அப்படி இப்படின்னு சொல்லாம அப்பதான் சொல்லாம நீங்க சொல்லுங்க. அப்பதான் சொல்லி அந்த நிமிஷத்துக்குள்ள சொல்லணும். இப்ப நீங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நான் அடுத்த ஆட்ட கேட்பேன். எனக்கு தெரியாது. யோசிக்கவே இல்ல. யோசிக்க வருது இல்ல. ஒன்றுக்கும் வருது. ஒன்றுக்கு தானும் வர மாட்டேங்குது. ஜெயாக்கா, மூன்றாவது என்ன சொன்னீங்க? மலர் 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 மாலைக்குரிய ஒரு சொல். மலர் மாலையை வரும் சொல்லுவோம். சரோஜினி அக்கா, சிவமணி அவர்கள். நான் சொல்றேன். முதலாவதுக்கு சாமம், இரண்டாவதுக்கு ஓமம், மூன்றாவது தாமம் என்று சொல்லி பாக்குறேன். சிறப்பு சிறப்பு வாழ்த்து. அதுதான் விடை. நானும் அத்துடன் தான் இருந்தேன். சாமம் ஓமம் மலர் மாலைக்கு என்ன? தாமம். தாமம் நான் ஆவண்ணாண்டு யோசிச்சேன். நான் சும்மாதான் தாவண்ணா போட்டு இருக்கிறேன். நான் எனக்கு தெரியாது தாமன் சொல்றேன். மலர் மாலைக்கு என்ன சொன்னீங்க? தாமம். தாவண்ணா தாமம். தாமம் புது சொல்லாக. அது அகராதி சொல்லுத்தான் அது. ஓகே, அடுத்தது ஜியாக்கா. இது 2 எழுத்து சொல்லுத்தான் உங்களுக்கு. 2 எழுத்து. முதலாவது இது எதையாவது நேரடியாக கூறாமல் மறைமுகமாக உணர்த்துவதை குறிக்கும்.
ஒன்றை நேரடியாக கூறாமல் மறைமுகமாக உணர்த்துவதை குறிக்கும். இரண்டாவது இன்னல்களை குறிக்கும், இன்னல் துன்பங்களை குறிக்கிற ஒரு சொல். மூன்றாவது கோடீஸ்வரனோ வறியவனோ இதற்கு உட்பட்டே ஆக வேணும். அது பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, இதற்கு உட்பட்டே ஆக வேணும். 2 எழுத்து தான். ரெண்டாவது என்ன சொன்னீங்க? இல்ல இன்னல்களை குறிக்கும், இன்னல் அல்லது துன்பம், இதுக்கான ஒரு சொல். அவன் 2 எழுத்து தானா? 2 எழுத்து தான். மூன்றாவது இதற்கு உட்பட்டே இருக்குமா? ஓ, பெரிய பணக்காரனோ இல்ல ஏழையோ இதற்கு உட்பட்டே தான் ஆக வேணும். பிதி சதி மதி என்று சொல்றேன். அது தவறு. சரோஜினி அக்கா சொல்லி பாருங்க. தெரியல. சிவமணி அவர்கள். தெரியல. நிமிஷக்கா. சாடை பீடை வாடைன்னு சொல்லி பாக்குறேன். 2 எழுத்து இல்ல அக்கா? 2 எழுத்து தான். மூன்றாவது வடிவை சொல்லுங்க இருக்கா. சாடை பீடை வாடை. வாடையா? வாடை காற்று. வாழ்த்துக்கள். ஆனா 2 தான் சரி. மற்றது யாரும் சொல்லுங்க பாப்போம். என்ன கடைசி கோடீஸ்வரனுக்கோ? கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, வறியவனா இருந்தாலும் சரி, இதற்கு உட்பட்டே ஆக வேணும். பாடை பாடை. பாடை. கடைசி நேரத்தில் ஒன்றுதான் எல்லாரும். முதலாவது வந்து சாடை, இரண்டாவது பீடை, மற்றது பாடை. ஓகே, இனி சரோஜினி அக்காக்குரிய கேள்வி. ரெண்டாவது என்ன? பீடை, நோய், அதாவது இந்த இன்னல்களை குறிக்கிறது. சாடை பீடை மற்றது பாடை. பாடையில போறது பாடை. பாடை. பாடை சொல்லிட்டேன் பாத்தீங்களா? ஒரு எழுத்த மாத்தி பாடைன்னு சொல்லியிருக்கான். ஓகே, இது சரோஜினி அக்காக்குரிய கேள்வியா? சொல்லுங்க. இது 4 எழுத்துக்கள். 4 எழுத்துக்கள் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்புவதற்கான ஒரு முறையாகும். ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்புவதற்கான ஒரு முறையாகும். இரண்டாவது ஆசையை அல்லது அன்பை வெளிப்படுத்தும் செய்கை. ஆசையை அல்லது அன்பை வெளிப்படுத்தும் ஒரு செய்கை. மூன்றாவதுக்கான தரவு ஒன்றை செய்ய வேண்டும் அல்லது வேண்டாம் என்று இரக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கேட்கும் செயல். ஒன்றை செய்ய வேண்டும் அல்லது செய்ய வேண்டாம் என்று இரக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கேட்கும் ஒரு செயல். முதலாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புவதற்கான ஒரு முறையாகும். இரண்டாவது ஆசையை அல்லது அன்பை வெளிப்படுத்தும் செய்கை. மூன்றாவது ஒன்றை செய்ய வேண்டும் அல்லது வேண்டாம் என்று இரக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கேட்கும் ஒரு செயல். தெரியல. நீங்க மாற்றாங்க. சிவமணி அவர்கள். நான் சொல்றேன். முதலாவதுக்கு அஞ்சல், இரண்டாவதுக்கு கொஞ்சல், மூன்றாவதுக்கு கெஞ்சல். முதலாவது அஞ்சல், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்புவதற்கான ஒரு முறை அஞ்சல் முறை. மற்றது கொஞ்சல், ஆசை அல்லது அன்பை வெளிப்படுத்தும் செய்கை வந்து கொஞ்சல். மற்றது ஒன்றை செய்ய வேண்டும் அல்லது வேண்டாம் என்று இரக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கேட்கும் செயல் வந்து கெஞ்சல். கெஞ்சி கெஞ்சி கேட்கிறது, இரக்கத்தை ஏற்படுத்தும். மூன்றாவது என்ன? கெஞ்சுறது, கெஞ்சல். கெஞ்சல். ஓகே, அடுத்த சிவமணி அவருக்குரிய கேள்வி. அவருக்கு தேவையில்லை தானே. ஓகே, அது ஒருக்கா வரும், ஒருக்கா வரா. இது 4 எழுத்துக்கள் தான். 4 எழுத்துக்கள். முதலாவது அது அகராதி சொல்ல இருக்கலாம். அடிமை பெண் என்பதை குறிக்கும் ஒரு சொல். அடிமை பெண் என்பதை குறிக்கும் ஒரு சொல். இரண்டாவது சிறுமி அல்லது சிறு பெண்ணை குறிக்கும் ஒரு சொல். சிறுமி அல்லது சிறு பெண்ணை குறிக்கும் ஒரு சொல். அது பேச்சு வழக்கெல்லாம் அப்படி சொல்லுவோம். மற்றது அதுவும் அப்படித்தான். பெண்ணின் அளவு சற்று அதிகரித்திருந்தால் இச்சொல்லை பயன்படுத்துவார்கள். பெண்ணின் அளவு சற்று அதிகரிப்பின் இச்சொல்லை பேசுவார்கள், அதால் பயன்படுத்துவார்கள். அளவு கொஞ்சம் பருமனான ஆக்களை அளவு அதிகரித்தால்
அந்த முதல் ரெண்டையும் மறுக்கா சொல்லுங்க. முதல் அடிமை பெண்ணை குறிக்கும் சொல். ஓ, அடிமை பண்ணா. மற்றது சிறுமி அல்லது சிறு பெண்களை குறிக்கும் சொல். அது பேச்சு வழக்கெல்லாம் அப்படி சொல்லுவோம் தானேம்மா, பழைய ஆட்சி அப்போ மாதிரி சொல்லுவேன். அடிமை எல்லாம் பண்ணி. இது மற்ற மூன்றாவதும் கிட்டத்தட்ட பேச்சு வழக்கு மாதிரி தான். ஆக்களை பார்த்தோன்னு ஒரு ஓ, சரியா சொல்லாதீங்கோ எத்தனை எழுத்து? 4 எழுத்தா? 4 எழுத்து. சொல்லாதீங்களா. வாணியக்கா கண்டுபிடிச்சிட்டாரு. ஓ, தெரியும். ஐயோ ஐயோ. சரி, எனக்கு தெரியாது. ஓகே, நேவிசக்கா. தெரியுது இல்லையே. ஓகே, அப்ப இனி வாணியர்கள் சொல்லுங்க. முதலாவது கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். அடிமை பெண்ணுக்கான ஒரு சொல் அடிமை பெண். அடிமையா இருக்கிற பெண்களை இப்படியும் சொல்லுவார்கள், அடிமை பெண். ஓகே. அடிச்சு பொடிச்சு தடிச்சு. சூப்பர். ஒரே அடியில 10 அடிச்சிட்டீங்க. அடிச்சியன்னு சொல்லி போட்டீங்க. அடிச்சு சொல்ல மாட்டீங்களா? வந்து அடிச்சே சொல்லி போட்டேன். அடிமை பண்ணி அடிச்சின்னு சொல்றதாம். அடிமை பண்ணி மற்றது பொடிச்சு சின்ன சொல்ற வழக்கம் இருக்கு. மற்றது இப்ப கொஞ்சம் இதான ஆக்களை தடிச்சின்னு சொல்றதானே. ரெண்டாவதுக்கு என்ன? பொடிச்சு பொடிச்சு மற்ற மூன்றாவது தடிச்சு. பொடி தந்தவர்களுக்கு நன்றியா. பரவாயில்ல பரவாயில்ல. நான் அந்த ஓடன் படி அடுத்தது நேவிசக்கா, கடைசியால் நீங்க தான். உங்களுக்குரிய கேள்வி வந்து இது 4 எழுத்துக்கள் தான். முதலாவதுக்கான தரவு வார்த்தைகளிலோ அல்லது செயல்களிலோ வெளிப்படும் தீவிரம். வார்த்தைகளிலோ அல்லது செயல்களிலோ வெளிப்படும் தீவிரம். அகராதிக்குள்ள இல்ல இல்ல. ஓகே, 3 நேரடிதான். அடுத்தது ஒரு பொருள் அல்லது ஒரு நபர் அல்லது கருத்து உருவாகும் விதம். ஒரு பொருளோ அல்லது ஒரு கருத்து உருவாகும், ஒரு நபர் மூலம் ஒரு கருத்து உருவாகும் விதம். மூன்றாவது இன்னும் ஒரு புதிய நிலை. இன்னும் ஒரு புதிய நிலை. முதலாவது வார்த்தைகளிலோ அல்லது செயல்களிலோ வெளிப்படும் தீவிரம். 2வது ஒரு பொருள் அல்லது நபர் அல்லது கருத்து உருவாகும் விதம். 3வது இன்னும் ஒரு புதிய நிலை. 4 எழுத்தா சொன்னீங்க? ஓ, 4 எழுத்து. ஒரு எழுத்து உருவாகும் நிலைன்னு சொல்றீங்க. உருவாகும் விதம் இல்ல, ஒரு பொருள் அல்லது ஒரு நபர் அல்லது ஒரு கருத்து எது என்றாலும் அந்த உருவாகும் நிலை, ஒன்றை உருவாக்குற நிலை. ரெண்டாவது தரவு அதுதான் இப்ப சொன்னேன். ஒரு பொருள் உருவாக்கும் நிலை. ஓகே, கருத்து உருவாகும் நிலை. ஓகே. 3வது இன்னும் ஒரு புதிய நிலை. ஒரு போட்டுங்க, ஒரு போடு. ஒரு பொருள் கருத்து உருவாக்கும் விதம். 4 எழுத்துக்கள் என்ன? நான் சொல்றேன். சொல்லுங்க. சிந்தனை, நிந்தனை, பந்தனை என்று சொல்லி பார்க்கிறேன். 3வதுக்கு தவறு. அடுத்தது வாணிமோகன் அவர் சொல்லுங்க. ஜெசி காணல. ஜெசி அவர்கள் நானல்ல. சொல்லுங்க, சொல்லி பாருங்க. நான் அந்த 3வதுக்கு ஆக்கம், தேக்கம்,
ஊக்கம் சொல்றேன். அந்த வழி வராது. பத்மினி சொல்லி பாருங்க. தீ சொல்லி பராடு. ஜெயாக்கா எண்ணம் திண்ணம் விண்ணம். அதுவும் தவறு. சிவமணி அவர்கள். சரோஜினி அக்கா. தெரியல. சிவமணி அவர்கள். விருப்பு திருப்பு கருப்பு அப்படி வருமா? அதுவும் வராது. நேம்சக்கா திருப்பி. No, no, no. Okay. கேட்க கூடாது. பாருங்க, இது ஒரு வார்த்தையிலேயோ அல்லது செயல்களிலோ வெளிப்படும் ஒரு என்னன்னு சொல்றது நன்மை. தீவிரம். அது ஒரு கோவமோ இல்ல தீவிரம் இது எதுண்டாலும் ஒன்று வரைக்கும் அது என்ன கொண்டு சட்டம் கடைசிக்கு ஓ. பட்டம் யோசிக்க கூடாதுன்னு சொன்னேன் நான். அதுல இருந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் நான். அந்த வழியிலையும் வராது. சரியா. ஒரு பொருள் அல்லது ஒரு நபர் அல்லது ஒரு கருத்து உருவாகும் விதம் அப்படி சொல்லுவோம். ஒரு பொருள் ஒரு கருத்து சரி, ஒரு பொருள் சரி, ஒரு பொருள் உருவாகும் விதத்தை என்னன்னு சொல்லுவோம். ஏன் எல்லாத்தையும் சொல்றோம். ஒண்ட ஒண்ட பாருங்க. அதான் அது அந்த ஆக்கம்னு வராது. அந்த வழியில வராது. அதுக்குரிய வேறு உண்டா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஒரு ஒரு இப்ப குழந்தை ஒன்று உருவாக்கல அது என்ன மாதிரி வரும். அல்லது ஒரு கருத்து எங்கட கருத்துகள் வரைக்கல அது என்ன மாதிரி வரும். அதுக்குரிய ஒரு சொல்லத்தான் இது. தோற்றம் வெளியில சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன். தோற்றம் கடைசிக்கு இன்னும் ஒரு புதிய நிலை மாற்றம். முதலாவது தீவிரம் சீற்றம். வாழ்த்துக்கள். சிறப்பு வாழ்த்துக்கள். சிறப்பு வாழ்த்துக்கள். நான் சீட்டமா வந்திருப்பேன் உங்களோட. என்னென்ன வரும்? சீற்றம், தோற்றம், மாற்றம். சீற்றம்ன்றது கோபத்தோட வாரது. வார்த்தைகள் எல்லாம் செயல்கள் வெளிப்படுத்தும். தீவிரம் அண்டைக்கு அது ஒரு கோபமா வரும். மற்றது தோற்றம் ஒரு பொருள் அல்லது நபர் அல்லது கருத்து. ஆத்திரத்தோடையும் அதோட நின்றாது. வரையில முதல் வரையில. ஓகே, இப்ப 8 பேர்கிட்டையும் நான் கேட்டு விட்டேன். ஓகே, நல்லாதான் இருக்கு. பாத்தீங்களா இப்படி அமைதியா? யா சூப்பர். ஆமா, நல்லா இருக்கு. நல்ல அமைதி நிலையில வளா போகுது. நல்லது. நல்லதானே எல்லாருக்கும் பகிர்ந்து வர்றது. கொடுத்து பகிர்ந்து வர்றது நல்லதானே. ஓகே, நாங்கள் இப்ப மற்ற தனி சொல்லியதோட நிப்பி தண்டுவோம். என்ன ஓகே, தனித்தனியா கேள்வி கேட்க போறோம். ஓகே, சேம் ஆர்டர். இதே ஆர்டர்ல வரப்போகுது. ஓகே, இது எழுத்துகளா? எழுத்துக்களை தந்து சொல்ல கண்டுபிடிக்கிறது. அது மற்றது தனி உண்டோ? இந்த குழப்பி வர குழப்பி வர எழுத்துக்களை வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறது. மற்றதுண்டா கரை நேரம் எடுக்கும். இதை யோசிக்கிறேன். ஓகே, வாணியவர்கள் எழுதுங்கோ. திகதிக்கு வர தீனா, அம்மாக்கு வர உம்மன்னா, கொக்குக்கு வர கோனா, சொத்துக்கா கொக்கு சொக்கு சோனா கொக்கு கொக்கா கொக்கு சாரி சொல்லுங்க. அதுக்கு வர கோனா. மற்றது குரங்குக்கு வர கூனா. ஏமல பொறுங்க வார் பதிவு எடுக்கணும். பொறுங்களா, நான் எழுதல. பொறுங்க வார். கன்னத்துக்கு வர சொக்காதையா சொன்னீங்க.